உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேயர்களே, யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல 3M பிளஸ் பி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேங்க. இந்த 3M பிளஸ் பி அப்படிங்கிற இந்த விஷயத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய. முதல் விஷயம் எம் ஃபார் மணி, 2வது எம் மேரேஜ், 3வது எம் மெடிக்கல், 4வது எம் ஒரு பர்சன். இது 4 விஷயங்களும் கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025 மே மாதம் முதல் நடக்கப் போகிறது. இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு தேவையான இந்த 4 விஷயங்களும் எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பலாங்க. கன்னிராசினியர்களே, ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் பணம், அதே மாதிரி வேலை, மேரேஜ் மற்றும் மருத்து மருந்து, ஒரு உறவு, இது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை இருந்ததுன்னா கன்னிராசினியர்களுக்கு பணம் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்காது. ஆனா உறவுங்கிற விஷயத்துல பிரச்சனை இருக்கும். நல்ல உறவு இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நல்ல உறவும், நல்ல பணமும் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும். அதே உடல்நிலை நன்றாக இருந்து, நல்ல வேலை இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மோசமா இருக்கும். ஸோ இந்த 4த்துல ஏதான ஒண்ணான ஃபெயிலியரா இல்லாம கன்னிராசினியர்கள் இருக்கவே மாட்டாங்க. நல்ல மணி, நல்ல மேரேஜ், ஏன் நல்ல உடல்நலம் இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உறவு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒன்றாக கூட இருக்கும். ஸோ இந்த 3M பிளஸ் பி அப்படிங்கிற கோவில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி நெறைய கன்னிராசினியர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்தவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஃபீட்பேக் சொல்லும்போது, ஏன் இந்த விஷயத்த ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கன்னிராசினியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தம், சித்திரை, உத்திரம் நட்சத்திரத்தை உடையவர்கள். புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். நல்லா யோசிச்சு ரொம்ப தீர்க்கமா செயல்படக்கூடிய உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். இந்த பணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணத்துல குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதிலும் சில பெண் கன்னிராசினியர்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு எப்புட்றா வாங்குறது தெரியாம குடுத்துட்டோமேன்னு அந்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டம். அதுவும் கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் தவிக்கும்போது ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை இத்துடன் முடித்துக் கொள்ளலாமான்னு நிறைய கன்னிராசினியர்கள் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அந்த பணத்தை சரி செய்வதற்கு ஒரு நல்ல கோவில் கன்னிராசினியர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாம்பூரம். இந்த திருப்பாம்பூரம் அப்படிங்கிறது ராகு கேதுக்கு உண்டான ஸ்தலம். இது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு கன்னிராசினியர்கள் எப்ப வேணா போலாம். எந்த நேரத்துல வேணா போலாம். காலமும், நேரமும் கணக்கே கிடையாது. ஆனா இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால், ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்குது. வரவேண்டிய பணம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வட்டி கட்ட முடியாம திணறீங்க, நகையெல்லாம் அடகுல இருக்கு அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலம் 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசினியர்களுக்கு திருமணம். ஒரு மனிதனுக்கு ஒரு திருமணம் ஆகலாம். இல்ல 2 திருமணம் கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 2 திருமணங்களுமே ஃபெயிலியர். வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல போயிட்டு இருக்கோம். இல்ல விட்டு குடுத்து வாழறோம். இல்ல ஏமாந்து போறோம். ஏன் உறவுகள் நம்மள அவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறது. நம்ம மனசுல ஊசிய தைக்கிற மாரி முள் தைக்கிறாங்க பாருங்க. அந்த வலி, வேதனைகள் அதிகம். ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டு குடுத்து யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கடைசியில என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கெட்ட பெயரும், அவங்களுக்கு உண்டான அசிங்கங்களும், அவமானங்களும் சந்திக்கிறார்களே தவிர, நிம்மதிங்கிறத அவங்க ஒரு நாளும் சந்திச்சது கிடையாது.
நிறைய கன்னிராசினியர்கள் ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க திருமண வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று சில பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகி ஒரு 6 மாசம், 1 வருஷம் சேர்ந்து இருக்காங்களே தவிர, அதற்கு பிறகு டோட்டலா பிரிஞ்சிடுறாங்க. அந்த அளவுக்கு பல வேதனைகளையும் சந்திக்கிறார்கள். ஸோ, இவங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணத்திற்கு பிறகும் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த திருமணத்திற்கு பிறகும் நல்ல ஒற்றுமை இருக்கணும். அந்த திருமணத்திற்கு பிறகு அவங்க மனசுல எந்த வலி வேதனைகளும் இருக்கக்கூடாது. நம்ப ஏன் இவர தெரியாம மேரேஜ் பண்ணிட்டோமா? அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கும், பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கும் இந்த கோவில் சென்று வர வேண்டும். அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை முருகனை வணங்கி வந்தால், என்ன கிழமை வேணா போங்க, எந்த நேரம் வேணாலும் போகலாம்ங்க. வணங்கி வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு 50-60% நல்ல பெட்டரா ஃபீல் பண்றீங்க. இத நெறைய கன்னிராசினியர்கள் என்ட்ட சொல்றாங்க. டிவோர்ஸ் ஆகுற சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள் கூட, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து, அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற மனமாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது 5 வயது கூட இல்லங்க. 57 வயசானாலும் சரி. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய 60வது கல்யாணம் நடக்கலன்னா கூட, கண்டிப்பா 60வது கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். 3வது விஷயம், வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நெறைய கன்னிராசினியர்களுக்கு சொல்லப்படாத நெறைய வியாதிகள் வருகிறது. ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இல்லாம கன்னிராசினியர்கள் அப்படிங்கிறது இல்ல. ஒரு சின்ன அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்ல ஆரம்பிச்சு, கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லேருந்து, கால் பிரச்சனையிலேருந்து, ஏன் அவங்க கழுத்து பிரச்சனை, முதுகு பிரச்சனைன்னு நெறைய விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க காரணமா அப்படின்னு பார்த்தா 3 விஷயம். வேலைக்கு போறது, அதிகமா மன உளைச்சல் ஆகுவது, சரியா சாப்பிடாம இருக்கிறது, வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காகவே அர்ப்பணிப்பது, அப்படிங்கிற மாரி பல விஷயங்களில் தன்னுடைய உடலையும், தன்னுடைய மனதையும் கெடுத்துக்கொண்டு, நெறைய கன்னிராசினர்கள் மனசுல தன்னோட பிரச்சனைய ஏத்தி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு இதயம் சம்பந்தமான கோளாறுகளே ஏற்படுகிறது. ஸோ, ஒரு கன்னிராசினியர்களுக்கு மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விட்டது அப்படின்னா, அவங்கள நம்ம காப்பாத்தணுமே தவிர, அவங்களுடைய மன உளைச்சலை அதிகம் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ, கன்னிராசினியர்களே, உங்களுடைய மன உளைச்சல் எந்த அளவில் இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லைன்னாலும் பரவால்ல. உங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு ஆப்ரேஷன் லெவல்ல நிக்கிறீங்க. அத போக்கணும். உங்க உடம்ப சரி பண்ணணும். உங்களுடைய நாள்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தேவை அப்படின்னா, இந்த கோவில் சென்று வர வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு வந்தால், அதுவும் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தீராத நோய் தீரும். ஆப்ரேஷன் லெவல்ல இருந்தாலும் சரியாகும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த காலகட்டத்தில, எந்த இடத்துல நீங்க வருத்தப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல போய் நீங்க லாஸ்ட்ல நிக்கிறீங்கனாலும், இந்த மேல்மலையனூர் அம்மனை வணங்கி வந்தால், கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது தெம்பும், தைரியமும் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் கிடைக்கும். இத எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கன்னிராசினர் எனக்கு வயசு 72 ஆகுது. இனிமே நான் வாழ்றது என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் என் உடம்ப கியூர் பண்ண முடியுமான்னா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கியூர் பண்ண முடியும். இந்த கோவில் அவ்வளவு பலமான கோவில். லாஸ்ட் அதாவது பி ஃபார் பர்சன். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பர்சன் அப்படிங்கிறது தேவைப்படுறாங்க. ஒரு அட்வைசராகவும் இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலாக இருந்தாலும் சரி, ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ரூபத்தில் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது, ஒரு பர்சன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு நபரை உங்களால தக்க வச்சுக்க முடியல. போராடி, போராடி ஏமாந்து அழுது உங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டீர்கள் பல சமயங்களில் அப்படின்னாலும் சரி.
வரக்கூடிய 2025 வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தோள் மேல உட்கார்ந்து சாஞ்சு தூங்குறதுக்கு நிம்மதியும், தன்னை என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிற கைட் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும், வாழ்க்கையில எது நடந்தாலும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு நபரும் உங்களுக்கு தேவைப்படுமாயின், உங்கள் வாழ்க்கை பலம் பொருந்தியதாக மாற்றக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம் மாவட்டம். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு பௌர்ணமி அன்று சென்று வழிபட்டு வந்தால், கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இல்ல வளர்பிறை திங்கட்கிழமை சென்று வழிபட்டு வந்தால், கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தெம்பு, புதிய ஆறுதல், புதிய சப்போர்ட் அப்படிங்கிறது உருவாகும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மன ஆறுதல் மட்டும் இல்லைங்க, மன தைரியமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த 3+P, அதாவது 3M+P அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.